நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் ராஜேஷ் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பிரதர். படுதோல்வி படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. ஜெயம் ரவியின் திரை வாழ்க்கையில் எந்த படமும் அடையாத படுதோல்வியாக பிரதர் படம் அமைந்துள்ளது. இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தகர் லண்டன் கருணாவுக்கு 7 கோடி ரூபாய் நஷ்டம் வர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜெயம் ரவியின் திரை வாழ்க்கை கடந்த சில ஆண்டுகளாக நேர்மறையாக செல்லவில்லை. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை தவிர வேறு எந்த படமும் அவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி அமையவில்லை. இதனால் பிரதர் படத்துக்கு ரிலீஸுக்கு முன்பு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை. படத்தில் இடம்பெற்ற மக்கா மிஷி என்ற பாடல் சென்சேஷன் ஹிட்டானது மட்டுமே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை தூண்டுவதாக இருந்தது. ஆனால் ஒரு பாடல் மட்டும் படத்தின் வெற்றிக்கு போதாது அல்லவா? இந்த நிலையில் ஜெயம் ரவி எப்படியாவது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதில் ஆர்வமாகி இப்பொழுது 5க்கும் மேற்பட்ட கதைகளை கேட்டு சம்மதம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு கதை இயக்குனர் ஷங்கரின் உதவி இயக்குனரின் கதை என்று சொல்லப்படுகிறது. அந்த கதையில் என்ன சிறப்பு என்றால் அது கணவன் மனைவி விவாகரத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதை என சொல்லப்படுகிறது. சமீபத்தில் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியிடம் விவாகரத்து கோரியுள்ள நிலையில் இப்படி ஒரு கதையில் நடிப்பது சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் கூட அந்த கதையை ஜெயம் ரவி தேர்வு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.